அதிமுக திமுக இணைந்து தான் பயணம் செய்ய வேண்டிய சூழல் எல்லோருக்குமே இது தெரிந்த ரகசியமாக மாறிவிட்டது. கேட்டீங்கன்னா இருவரும் சேர முயற்சி செய்தார்கள். அதாவது அதுக்கு அர்த்தம் என்பது மு.க. ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி டைரக்டா உட்கார்ந்து பேசலாம். அந்த இடைத்தேர்தலில் நாம் ஏன் சேரக்கூடாது அப்படிங்கிற பேச்சை மறுபடியும் ஆரம்பிக்கிறார். ஒன்று நீங்க கூட்டணியாக சேரலாம்ங்கிறது ஒரு ஆப்ஷன், இன்னொன்று அட்ஜஸ்ட்மெண்ட் விட்டு கொடுத்து போறது வெளிப்படையாகவே. அதாவது மக்கள்கிட்டயே சொல்லிட்டு 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வழக்குகள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா, இதே விஜய் ஒருவேளை எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருந்தால் இல்ல மூன்றாவது கட்சியாக இருந்திருந்தால் ட்விட்டர்ல போட்டு அடி கிழிச்சிருப்பாரா திமுக போட்டு? இந்த விஷயத்துக்கு ராஜ்மோகன் நினைக்கிற ஒரு விளக்கம். சார் ராஜ்மோகன் யார் சார்? ராஜ்மோகன் முதலமைச்சரா? ராஜ்மோகன் ஒரு விளக்கம் கொடுத்தார் சார். நான் சிம்பிளா ராஜ்மோகன் முதலமைச்சரா? அவர் ஒரு அமைச்சர் சார். அதாவது எந்த அளவுக்கு இந்த சட்டமன்றம் மோசமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்க இருக்கிறது பெரிய கிரைசிஸ். அந்த கிரைசிஸ்ல இருந்து தன்னை காப்பாத்துறது எப்படின்னு அவர் முடிவு பண்ணணும். அவர் செய்ய வேண்டியது உண்மையில சொல்ல அவர் பதவி விலகணும் முதல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன் சார், நீங்க முடிஞ்ச செக்ரட்டரியேட்ல போய் எல்லா அமைச்சர்களும் போய் புசியானந்த ரூம்ல உட்கார்ந்துட்டு அந்த பணியூர் ஆபீஸா மாத்தி வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. யாரும் தங்களோட துறை ரீதியாக என்ன நடக்குது, துறையில என்ன இருக்கு, துறையில என்ன இல்லை எதுவுமே தெரியாம இந்த 3 தேர்தல் விஜய் தொடர்ந்து ஜெயிச்சிட்டாரு. சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்சிட்டாரு, உள்ளாட்சி ஜெயிச்சிட்டாரு, அடுத்து நாடாளுமன்றம் ஜெயிச்சிட்டாரு. இனிமேல் ஒரு வழியே இல்லப்பா. 2031 நம்ம 2 பேரும் ஒன்று சேரலாமான்னு யோசிக்கிறது சரி, ஓகே, லாஜிக்கா. இனிமேல் நம்ம வெற்றி பெறது கஷ்டமா தெரியுது, நான் பேச ஒன்று சேர்ந்துரும் சொல்றது அது வேற. நீங்க முதல்ல ஆதரவு கொடுத்தீங்க, அதே வெளியே முதல்ல எதிர்த்தீங்க. இப்ப விஜயை பத்தி நீங்களும் ஒரு தப்பான கணக்கை போட்டுட்டு இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டீங்க. இல்ல சார், நான் ஃபீல் பண்ணல சார். கட்சிக்குள்ள மக்களுக்காக பேசுறோம்னு சொன்னா ஒருத்தர் கட்சி விட்டு விரட்டுவாங்கன்னா அந்த கட்சியில இருந்து என்ன பிரயோஜனம்? அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியா பாக்குறாங்க, அது மக்களும் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒத்துக்கிறாங்க. அதையும் நான் சேர்த்து சொல்றேன். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஜெகதீஷ் சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. அதிமுக திமுக இணைவதில் என்ன தவறு? அது எங்களுக்கு பகையாளி கிடையாது, பங்காளி தான் அப்படின்ட்டு ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் அவர் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக இணைந்து தான் பயணம் செய்ய வேண்டிய சூழல் உருவாகும் எதிர்காலத்தில் அப்படிங்கிறார். அப்படி ஒரு சூழல் உருவானா விஜய் இன்னும் அதிகமாக ஸ்கோர் பண்ண மாட்டாரா? இப்போ சார், நீங்கள் கேட்கின்ற கேள்வி ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசும் பொழுது இதற்கான முயற்சிகள் நடந்ததா அப்படின்ட்டு, அதாவது இந்த ஆட்சி அமைக்கும் பொழுது முயற்சிகள் நடந்ததா அப்படிங்கிறதுல திமுக தரப்பு இல்லைன்னு தான் சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் எல்லோருக்குமே இது தெரிந்த ரகசியமாக மாறிவிட்டது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இருவரும் சேர முயற்சி செய்தார்கள். அதாவது அதுக்கு அர்த்தம் என்பது மு.க. ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி டைரக்டாக உட்காந்து பேசலை. பட் அதற்கு அடுத்த நிலையில் இருப்பவர்கள் சிலர் பேசினார்கள். பேசணும் சொல்லப்போனால் உதயநிதி ஸ்டாலின் இன்வால்வ் ஆயிருக்காரு, அந்த பக்கம் மிதுன் பழனிசாமி இன்வால்வ் ஆயிருக்காரு, இன்னும் சில அமைச்சர்கள்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்தது, அது ஒரு கட்டத்தில் முடியாமல் போனது உண்மை. அதே நேரத்தில் அதை எதிர்த்தவர்களும் உண்டு. தங்கம் தென்னரசு போன்றவர்கள், கனிமொழி போன்றவர்கள், இவங்கெல்லாம் வேண்டாங்க, நம்ம என்ன முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எதிர்காலத்தை முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ரொம்ப ஹார்ஷாகவே கேட்டு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. திமுக அதிமுகங்கிற இருதரப்பு அரசியல் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஒரே தேர்தலில் நம்ம போய் இப்படி சேரணும் அப்படின்னா எதிர்காலமே வேண்டாம், எதிர்காலம் சூனியமானால் பரவாயில்லையா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் சில கடுமையான கேள்விகளும் கேட்டிருக்காங்க. அதற்கு பிறகு தான் இது தேவையில்லாத வேலை. ஏன்னா ஃபஸ்ட்டு பிளான் நான் கேட்கின்ற வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையே முதலமைச்சர் ஆக்கிடலாம், அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு எல்லாரும் வாங்க அப்படின்னு ஒரு ப்ரப்போசல் வச்சது. இரண்டாவது ப்ரப்போசல்ங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக நம்ம வெளியே இருந்து ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது. மூன்றாவது ப்ரப்போசல் திருமாவளவனை நம்ம சிஎம் ஆக்கிடலாம் அப்படின்னு 3 ப்ரப்போசல்ஸ் போயிருக்கு. வெவ்வேறு நாட்களில் போயிருக்கு, வெவ்வேறு காலகட்டங்களில் போயிருக்கு. பட் எல்லா நேரங்களிலும் இதை ஆதரித்தவர்களும் உண்டு, கடுமையாக எதிர்த்தவர்களும் உண்டு. குறிப்பாக திமுக அதிமுக ஸ்டாண்டு சரி நமக்கு கிடைச்சா நல்லது தானே. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப மோசமான ஒரு இடத்துக்கு நம்ம 3வது தள்ளப்பட்டிருக்கோம். அப்போ எது கிடைச்சாலும் நமக்கு லாபம் தான், நமக்கு இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அணுகிறாங்க. ஸோ அது அவங்களுடைய பார்வை. ஸோ இதை ஆர்எஸ் பாரதி மறுக்கலாம். அவர் ஏன்னா சொல்கிறார், அதிகாரப்பூர்வமாக நான் யாருடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு குழப்பம் இருக்குது. ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கே வேணான்னு சொன்னவங்கள்ட்ட வெர்ஷனை சொல்லணுமா, இல்லை வேணும்னு சொன்னவங்க வெர்ஷனை சொல்லணுமான்னா, எப்படியும் அது நடக்கலைன்னு ஆன பிறகு நான் வேணான்னு சொல்கிறவங்க வெர்ஷனே சொல்லிடுறேன். அதனால் அதிமுக திமுக அந்த மாதிரி சேருவதற்கு முயற்சிகள் ஏற்படவில்லை, நடக்கவில்லைன்னு சொல்கிறார். ஆனால் அதில் என்ன தப்பு? எதிர்காலத்தில் என்னந்தால் என்ன தப்பு? மிக குறிப்பாக இப்போ 6 சட்டமன்றத்தில் இன்றைக்கி நம்ம பேசுகிற வரைக்கும், ஏன்னா இது நாளைக்கு கூட அது மாறினாலும் மாறிடலாம். அதனால் அதை நோக்கி தான் அந்த கேள்விகளை வைக்கப்படுது. ஆமாம், 6 தொகுதி இடைத்தேர்தல் வரப்போகிறது. அந்த இடைத்தேர்தலில் நாம் ஏன் சேரக்கூடாது அப்படிங்கிற பேச்சை மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் திமுக அதிமுக அது சேரக்கூடாதுன்னா, ஒன்று நீங்கள் கூட்டணியாக சேரலாம்ங்கிறது ஒரு ஆப்ஷன், இன்னொன்று அட்ஜஸ்ட்மெண்ட் விட்டு கொடுத்து போகிறது வெளிப்படையாகவே. அதாவது மக்கள்கிட்டயே சொல்லிட்டு 3 இடங்கள் நான் உங்களுக்கு விட்டு கொடுக்குறேன், 3 இடங்கள் நீங்கள் விட்டு கொடு, அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ இந்தியா கூட்டணிக்குள்ளே காங்கிரஸ் லெஃப்ட்டிட்ட கேட்பாங்க, எங்களுக்கு சீட் ஷேரிங்கில் நம்ம கூட்டணியெல்லாம் வேண்டாம், நீங்கள் எங்களுக்கு சில இடங்களை விட்டு கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு சில விட்டு கொடுக்குறோம், அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகலாமா? 3 தொகுதி பிரிச்சுக்கிட்டு, ஏன்னா
கிட்டத்தட்ட ஒரு 5 தொகுதிகள் வந்து அதிமுக வென்ற தொகுதிகள், அந்த எம்எல்ஏக்கள் தான் ரிசைன் பண்ணுறாங்க. ஒரு தொகுதி விஜய் அவர்கள் ஜெயிச்ச தொகுதி. அப்புறம் 3-3ங்கிற ரேஷியோவில் போகலாமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தை போது அந்த ஆப்ஷனில் ஆர்எஸ் பாரதி அவருடைய குரலாக ஒழிப்பது ஏன் தப்பு, என்ன தப்பு, நம்ம ஏன் ஒன்று சேரக்கூடாது, இல்லை எதிர்காலத்தில் ஒன்று சேர்ந்தால் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறேன். இதில் என்னுடைய பார்வை என்பதுன்னு கேட்டிங்கன்னா, நடந்து முடிந்திருப்பது ஒரே ஒரு தேர்தல் தான். அதாவது விஜய் அவர்கள் 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து வரலாற்று சிறப்புமிக்க அவர் வெற்றி தான், பெரிய சுனாமி தான், அதனால் மாற்று கருத்தில். ஆனால் நடந்து அவர் ஜெயிச்சிருக்கிறது முதல் தேர்தல் இந்த தேர்தல் தான். இந்த தேர்தலோட வெற்றியையே வந்து இன்னும் நிறைய பேர் கேள்வி கேட்கக்கூடிய, இதை இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாத, திமுக தாங்க ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு இன்னும் பேசக்கூடிய நண்பர்கள் எவ்வளோ பேர் நான் தொடர்ச்சியாக பார்க்குறேன். அது அரசியல் தாண்டி கட்சியை தாண்டி எப்படிங்க அவங்க ஜெயிச்சாங்க, எப்படிங்க ஆட்சி அமைக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குன்னு பேசுகிறவங்க இனிமேல் இருக்கிறாங்க. இனிமேல் திமுக அடுத்ததாக வரணும்னு யோசிக்கிற மக்கள் இருக்காங்க, அதிமுக வரணும்னு யோசிக்கிற மக்கள் சதவீதத்தில் குறைவாக இருந்தாலும் திமுகலாம் வரணும், மறுபடியும் அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க இருக்காங்க. அப்போ ஒரு தேர்தலின் முடிவை வைத்துக்கொண்டு அவ்வளோதான் திமுக இனிமேல் வந்து வெற்றி பெறவே பெறாது அப்படின்னு ஒரு இடத்திற்கு நீங்கள் எமோஷனலாக போகிறது எந்த வகையில் சரி அப்படின்னு நான் கேட்குறேன். இன்னொன்று, ஸ்டாட்டிஸ்டிக்கலாக எல்லாருக்கும் என்ன ஒரு சிக்கல் இங்கே ஏற்பட்டுருச்சுன்னா, விசிக்கு அந்த பக்கம் போயிடுச்சு. திருமாவளவன் அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அவர் தெளிவுபடுத்துகிறேங்கிற பேரில் குழப்பிகிட்டே இருக்கார், என்ன பொறுத்தவரைக்கும் குழப்பிகிட்டே இருக்கார். தன்னோட ஒரு பேட்டியிலேயே ஆரம்பத்தில் ஒரு குழப்பமும் கடைசியில் ஒரு குழப்பத்தோடு தான் அவர் முடிக்கிறார். நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறோங்கிறாரு, ஏன் சேர்ந்து பயணிக்கணும்னு கேட்குறாரு, மாறி மாறி பேசிகிட்டே இருக்காரு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பிசிக்கு அந்த பக்கம் போயிடுச்சு தான் நினைக்கிறேன். இனிமேல் ஏன்னா அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கிடைச்சிருச்சு, அவங்களுடைய குறிக்கோள் அடைஞ்சிட்டாங்க, வன்னி அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு அப்படிலாம் இருக்கும் பொழுது அங்கிட்டு போயிட்டார் தான் நான் நினைக்கிறேன். ஸோ தலித் வாக்குகள், எந்த தலித் வாக்குகள் திமுக கூட்டணிக்கு பெரிதாக பங்களித்ததோ அந்த வாக்குகள் போய்விட்டது. ஐயம்மல் வந்து அவங்க நாங்கள் கூட்டணிட்டு விலகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, விஜய் பக்கம் போயிட்டோம், அவங்க மினிஸ்டர் ஆகிட்டாங்க, இனிமேல் வந்து இந்த கூட்டணியில் தான் நாங்கள் தொடருவோம்னு சொல்லிட்டாங்க. அதில் எனக்கு சில மாற்று கருத்துகள் இருக்குது. ஏன்னா ஐயம்மல் விஜய் அவர்களோட நிலைப்பாடு என்ன, பாஜக ஒருத்தரோட பார்வையோட நிலைப்பாடு என்னங்கிறத நமக்கு நிறைய, அவர் என்ன சொல்ல வராருன்னு நமக்கு இன்னும் தெரியலை. அவர் வந்து பாராளுமன்றத்தில் பாஜக தான் எதிர்க்க போகிறாரா, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க போகிறாரா, இந்தியா கூட்டணியில் தான் இருக்க போகிறாருங்கலாம் நமக்கு தெரியலை. பட் ஏதோ ஒரு காரணம் ஐயம்மல் போயிட்டாங்க. ஐயம்மல் போனதன் மூலியமாக சொல்கிற செய்தி என்பது இஸ்லாமியர் வாக்களும் இந்த பக்கம் போயிடுச்சு. சிறுபான்மை வாக்கள் இந்த 2026 தேர்தலையே நான்லாம் கணிச்சது இஸ்லாமியர் வாக்கள் போகாது, நம்மளே பேசியிருக்கோம். கிறிஸ்தவர் வாக்களில் ஒரு டிவைடு இருக்குது, இந்த பக்கம் போக அந்த பக்கம் போகும்னு சொல்லி பேசுகிறேன். ஆனால் இஸ்லாமியர் வாக்கள் ஏற்கனவே கொஞ்சம் போயிடுச்சு, இப்போ இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறதும் போயிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கிறிஸ்தவர் வாக்கள் ஏற்கனவே நிறைய போயிடுச்சு, விஜய் அவர்களுக்கு போயிடுச்சு. அப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய 14%, தலித்துகள் என்று சொல்லக்கூடிய நான் சொல்கிறது 2 பக்கமே நீங்கள் வந்து யூஸ்வலாக இந்த பக்கம் இருக்க ஆயுதராவிடர்கள் தான் போகும், அந்த பக்கம் இருக்கிற வேளாளர்கள் வாக்குகள் தான் போகணும். இல்லாமல் விஜய் அவர்களுடைய ஸ்ட்ரென்த் என்னவாக இருக்குன்னா, நீங்கள் வட மாவட்டங்களாக இருக்கலாம், தென் மாவட்டங்களாக இருக்கலாம், ஒட்டுமொத்த வாக்குலையுமே அல்றார் அவர். அந்த பக்கமாக அல்றார், இந்த பக்கமாக அல்றார், ஒட்டுமொத்தமாக தலித் வாக்குகள் அல்றார். அது நீங்கள் வந்து சென்சஸ் படி 20% மேலே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 32-33% வாக்குகள் நீங்கள் ரொம்ப அரித்மெட்டிக்காக பேசுனீங்கன்னா ஏற்கனவே ஒரு பக்கம் போயிடுச்சு. அப்போ நாளைக்கு ஒரு போட்டி வருதுன்னா அந்த போட்டி என்பதை என்ன ஆயிடுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 65%, 3 கட்சிகள் போட்டி போடாது, திமுக, அதிமுக, தாவேக 3, 65%. ஸோ எப்படி ஒரு காலத்தில் திமுக ஆரம்பிக்கும் போதே +14 ஆரம்பிச்சாங்க நம்மளாம் சொல்லணுமோ, அதே மாதிரி ஒரு +30 ஆரம்பிக்கிறார், +35 கூட ஆரம்பிக்கிறார். அப்போ இருக்கின்ற இந்த வாக்குகளை தான் போட்டி போடணும்னா நம்ம எப்படி ஜெயிக்க முடியும், அது 3 கார்னர் கான்டெஸ்ட்டில் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இன்றைக்கி அரித்மெட்டிக்காக பார்க்குறவங்க மத்தியில் எழுந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு புதிய சிக்கலாக இருக்கின்றது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ விழுந்த வாக்குகளில் நீங்கள் ஒரு விஷயம் எல்லாருமே சொல்கிறது, வேட்பாளர்கள் கூட யாருன்னு தெரியாது, அவங்களுடைய ஜாதிய பின்புலம் சரியாக பார்க்கல, மக்கள் மத பின்புலம்லாம் பார்க்கல, அப்படி தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. இஷ்யூ பேஸ்டாக வாக்களிச்சிருக்காங்க, ரசிய மனப்பான்மையில் வாக்களிச்சிருக்காங்க, திமுக அதிமுக அதிருப்தியில் வாக்களிச்சிருக்காங்க, இப்படி தான் மக்கள் இருக்காங்க. அப்போ பெரும்பான்மையான மக்கள் வந்து இந்த நம்ம சொல்கிற இந்த ஆயுதராவிடர் கணக்கு, இஸ்லாமியர் கணக்கு, கிறிஸ்தவர் கணக்குலாம் இல்லை, எனக்கு இந்த ஆட்சி வேண்டாம் அந்த ஆட்சி வேணும் நான் முடிவு பண்ணி வாக்களிச்சிருக்கேன், எனக்கு இந்த இஷ்யூவில் வந்து திமுக மேலே குறைபாடு இருக்குது, அதிமுக மேலே குறைபாடு இருக்குது, அதனால் விஜய் பிடிச்சிருக்கு, இப்படி தான் சொல்லி போகிறேன். இது மாறும் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இது ஃபிக்ஸட் ஆயிருச்சா, ஃபிக்ஸட் ஆயிருந்துச்சுன்னா இந்த வாட்டி திமுக தான் ஜெயிச்சிருக்கணும், ஃபிக்ஸட் ஆயிருந்தால் எப்பயும் மோடி தான் ஜெயிக்கணும். மோடி அவர்கள் இன்றைக்கி வந்து சிறுபான்மை ஆட்சிக்கு போயிட்டார், விஜய் அவர்களுக்கு தொங்கு சட்டமன்றம் தான் வந்திருக்கு, முழுமையான ஆதரவு யாரும் கொடுக்கலங்கிற, மக்கள் கொடுக்கலங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த கட்சிகள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துல நம்ம கோட்டை விட்டோமோ அந்த இடத்த மீட்கணும். இன்றைக்கி எதை வந்து முன் வச்சு விஜய் அவர்கள் வந்தாரோ அதுலேயே அவருக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. நான் எல்லா இடமும் சட்டம் ஒழுங்கு கவர்னன்ஸ்னால் அப்படி செஞ்சுட்டு போயிடலாம்னு சொல்லி சொன்னார், கவர்னன்ஸ்லாம் ரொம்ப ஈஸிங்கன்னு சொல்லி சொன்னார். இன்னைக்கு கவர்னன்ஸ் செய்ய முடியாமல் திணறாங்க, நானே பார்க்குறேன் நிறைய இடங்களில். இன்னும் நிறைய அமைச்சர்களுக்கு தங்களுடைய அமைச்சர்னா என்னன்னே தெரியாமல் நீங்கள் புத்தாக்க பயிற்சிலாம் வைக்கிறாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன் சார், நீங்கள் முடிஞ்சால் செக்ரட்டரியேட்டில் போய் எல்லா அமைச்சர்களும் போய் விசியானந்த ரூமில் உட்காந்துட்டு அதை பனையூர் ஆஃபீஸாக மாற்றி வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. யாரும் தங்களோட துறை ரீதியாக என்ன நடக்குது, துறையில் என்ன இருக்குது, துறையில் என்ன இல்லை, எதுவுமே தெரியாமல் கேள்வி நேரம் இன்னைக்கு வச்சிருக்கணும் சட்டமன்றத்தில். கேள்வி நேரமே இல்லாத சட்டமன்றமா இருக்கு. ஏன் கேள்வி கேட்கவும் தெரியாது, பதிலும் சொல்ல தெரியாது. நான் அப்புறம் என்ன கேள்வி கேட்பேன், அப்புறம் என்ன பதில் சொல்லுவேன்? இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுவேன். ஆன்டி இன்கம்பன்சிஸ் பிரச்சனைகள், அந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது இவருக்கும் வரும், சிக்கல்கள் இருக்கிறது. அப்போது திமுக அதிமுக செய்ய வேண்டியது, மக்கள்கிட்ட போங்க, அண்ணா அவர்கள் சொன்னதா மறுபடியும் மக்கள்கிட்ட போங்க, மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுங்க, எதிர்கட்சிகளாக செயல்படுங்கள்,
உங்களுக்கான வாய்ப்புகள் வரும். இல்லை ஒரே தேர்தலில் நாங்கள் விஜய் இனிமேல் வீழ்த்தவே முடியாது அப்படின்னு ஒரு இடத்திற்கு நீங்களே போயிட்டீங்கன்னா விஜய் இன்னும் விஸ்வரூபமாக போவாரே தவிர அவர் இறங்க மாட்டார். இன்னொன்று நான் சொல்கிறேன் சார், ப்ரீ கான்டெஸ்டாக இருக்கிறதா உங்களுக்கும் நல்லது, விஜய்க்கு எப்படி நல்லதோ அதே மாதிரி உங்களுக்கும் நல்லது. த்ரீ கார்னர் கான்டெஸ்ட்டில் முதல் ஆளாக யார் வேணாலும் வரலாம் 3 பேரில். விஜய் அவர்களுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வருதா, திமுக ஏறும், இல்லை அதிமுக ஏறும். நிச்சயமா ஏன் திமுக ஆன்டி இன்கம்பன்சி விஜய் ஏறினார். அதிமுக சரியான தலைமை இல்லாதனால அதிமுக கீழே விழுந்தது, கரிஷ்மா இல்லைங்கிறதுக்கு தலைமை விழுந்தது. அப்போ அதை நீங்கள் சரி செய்தீர்கள் என்றால் இந்த 3 பேர் விளையாடுற விளையாட்டில் யார் வேணாலும் எப்போ வேணாலும் முதல் இடத்திற்கு வரலாம், 2ஆம் இடத்திற்கு வரலாம். நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா போஸ்ட்போல் அலையன்ஸில் காட்சிகள் மாறலாம். இன்றைக்கி பார்த்தோம், திமுக கூட்டணியில் இருந்தவர்கள் எல்லாமே அந்த கூட்டணிக்கு போகிறாங்கிற பார்த்தோம். இதே மாதிரியான காட்சிகள் நாளைக்கு திமுகவுக்கு நடக்கலாம், அதிமுக நடக்கலாம், இது நடக்கும். ஆனால் ஒரு தேர்தலில் விஜய் அவர்கள் பெற்ற வெற்றியை வைத்துக்கொண்டு, தாவேக பெற்ற வெற்றியை வைத்துக்கொண்டு நம்மளுடைய எதிர்காலம் முடிந்து விட்டது அப்படின்ட்டு 60 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் இருக்கின்ற கட்சிகள் யோசிச்சிங்கன்னா, நான் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரசியல் இன்னும் அவ்வளோ புரியாமல் இருக்கா அப்படின்னு நான் கேட்பேன். விஜயை பற்றி மற்றவர்கள் போடுற கணக்கு மாறி இருக்கலாம். நீங்கள் முதல்ல ஆதரவு கொடுத்தீங்க, அதே வெளியே வந்து முதல்ல எதிர்த்தீங்க. அதை இப்போ விஜயை பற்றி நீங்களும் வந்து ஒரு தப்பான கணக்கை போட்டுட்டு இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை சார், நான் ஃபீல்லாம் பண்ணல சார். நான் இன்னும் சொல்கிறேன் சார், நான் வந்து நிறைய பேர் என்ன இன்னும் நூற்றுக்கணக்கானவர்கள் நீ ஒழுங்காக வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா நீ அமைச்சராக இருக்கலாம். நான் சொல்கிறேன், வாயை மூடிட்டு இருந்து யாருக்காக வாய் மூடிட்டு இருக்கணும் சார்? நான் போனது மக்களுக்கு எதாவது நல்லா செய்ய முடியுமா அப்படிங்கிறக்காக நான் உண்மையிலே போனேன். நீங்கள் கட்சிக்குள்ளே மக்களுக்காக பேசணும்னு சொன்னால் ஒருத்தர் கட்சி விட்டு விரட்டுவாங்கன்னா அந்த கட்சியில் இருந்து என்ன பிரயோஜனம்? அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறாங்க. அது மக்களும் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி ஒத்துக்கிறாங்க. அதையும் நான் சேர்த்து சொல்கிறேன். நான் போட்ட கணக்குகள் தப்பாக இருக்கலாம். மக்கள் வந்து எங்களுக்கு அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லைங்க. திருப்பரங்குன்றத்தில் அவர் பேசாததோ ஆவணப்படுகொலை குறித்து பேசாததோ எங்களுக்கு பெரிய இஷ்யூவே கிடையாது. அவர் வெளியே வந்தாலும் போராட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த போராட்டத்தையும் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அறிக்கைகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒட்டுமொத்தமாக இந்த அரசியல் ஆட்டத்தை மாற்றுறார். அது எங்களுக்கு ஓகேன்னு மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் பரந்தூர் உள்ளிட்ட விஷயங்களில் வந்து ஒரு பிரச்சனை தான் சார். மறுபடியும் பரந்தூர் மட்டும் தான் சார் பேச முடியும். இங்கே 1000 பிரச்சனை நடந்தது சார். 1000 பிரச்சனையில் பரந்தூர் மட்டும் தான் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது, அதெல்லாம் வாயை மூடி மௌனமாக இருக்குது. இன்னுமே சொல்கிறேன் சார், நான் இப்போயும் சொல்கிறேன், சட்டமன்றத்திலும் விஜய் என்ன செய்கிறாரு? நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் போகிறாரு, சூப்பர், எல்லாருமே சூப்பர், இது வரைக்கும் சாதனைன்னு சொல்கிறாங்க. எல்லா முதலமைச்சர்களும் ஆஃபீஸில் இல்லாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எப்பயுமே சிஎம் தான். சிஎம் கேம்ப் ஆஃபீஸ், அவங்க வீடு தான் சிஎம் கேம்ப் ஆஃபீஸாக இருக்கும். விஜய் அவர்களுக்கு இது இல்லை, அதனால் ஒரு ஆஃபீஸ்லேயே இருக்கார். அவர் போகிறாரு, சரி ஓகே. உட்காந்து நீங்கள் ஏதோ கற்றுக்கிட்டே இருக்கீங்கல்ல. நீங்கள் இப்போ இத்தனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குதுல்ல, மற்ற முதலமைச்சர்கள் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோர் மக்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணாங்கல்ல, அதை கூட நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்களே. 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வழக்குகள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா, இதே விஜய் ஒருவேளை எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருந்தால், இல்லை 3வது கட்சியாக இருந்திருந்தால் ட்விட்டரில் போட்டு அடி கிழிச்சிருப்பாரா? திமுக போட்டு இந்த விஷயத்துக்கு ராஜ்மோகன் நினைக்கிற ஒரு விளக்கம் சார். ராஜ்மோகன் யார் சார்? ராஜ்மோகன் முதலமைச்சரா? ராஜ்மோகன் ஒரு விளக்கம் கொடுத்தாரு சார். நான் சிம்பிளாக ராஜ்மோகன் முதலமைச்சரா? அவர் ஒரு அமைச்சர் சார். சார் அதாவது எந்த அளவுக்கு இந்த சட்டமன்றம் மோசமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள்ட்ட கேட்கிற கேள்விக்கு கூட அவங்க சொல்லல, சபாநாயகரே சொல்றார் ராஜ்மோகன் அப்படின்னு பதில் சொல்லுங்க. நான் சொல்ல, விஜய் அவர்கள் எதுக்கு சார் உள்ள வரீங்க? நீங்கள் பேசாமல் ரெஸ்ட் எடுங்க சார், நீங்கள் பனையூரில் ரெஸ்ட் எடுங்க சார், எதுக்கு சார் வரீங்க? ராஜ்மோகன் பதில் சொல்லுவார்ல, அது ஒரு ஜனம் பதில் சொல்லுவார்ல. இல்லை, மக்கள் அவரு தானே ஓட்டு போட்டிருக்காங்க, அப்போ அவர் தான் சார் பதில் சொல்லணும். நான் நீங்கள் கரெக்டான பாயிண்ட் வந்துட்டீங்க, அப்போ அவர் தானே பதில் சொல்லணும். உங்களுக்கு தானே சார் ஓட்டு போட்டாங்க, நீங்கள் பதில் சொல்லுங்க. உங்களுக்கு சார் உங்கள் துறை சார்ந்த கேள்வி. யார் ராஜ்மோகன்? ராஜ்மோகனுக்கு ஏற்கனவே 10 துறை கொடுத்துருக்கீங்க. அப்போ பள்ளிக்கல்வித்துறை குறித்து பேசணுமா, இல்லை செய்தி விளம்பரத்துறை குறித்து பேசணுமா? அவர் அந்த துறை பற்றியெல்லாம் பேச மாட்டாருங்க. எங்கள்கிட்ட இருக்கிற 107 பேரில் 2 பேர் தாங்க வாய் திறந்து பேச தெரியும். ஒன்று ராஜ்மோகன், ஒன்று ஆதவ அர்ஜுனா. நீங்கள் வந்து துறை ரீதியான கேள்வி கேட்டிங்கன்னா ராஜ்மோகன் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக யாரும் அடிக்கணும் ஆதவ அர்ஜுனா, மற்ற எல்லாரும் வாய் மூடிட்டு அமைதியாக இருப்போம். துறை சார்ந்த அமைச்சர்கள் தான் பதில் சொல்லணுமா? அது வந்து சட்டப்பேரவையில் விதியா? இன்னொன்று விஷயம், துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்கிறது அவருடைய கடமை. அதே போல் இன்னொரு துறை சார்ந்த அமைச்சர்கள் அன்றைக்கி வந்து எமர்ஜென்சியாக இல்லைன்னா கூட பதில் சொல்லலாம் சார். நான் சார் ரொம்ப கரெக்ட் சார். எல்லா நாளும் எமர்ஜென்சி இல்லைன்னு நான் சொல்கிறேன். சாதாரண தினத்தில் கூட நான் என் கடமையை செய்ய மாட்டேன் சார். இன்னைக்கு ஒன்று தெரியுமா, தேனி மாவட்ட ஆட்சியர், குமரி மாவட்ட ஆட்சியர் அவங்க சொல்கிறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டு நல்லா ரீல்ஸ் போடுங்க பாங்கிறாங்க. அதுதான் இந்த ஆட்சிக்கு பிடிச்சிருக்குங்கிறாங்க. இதுக்கு தான் ஆட்சியை தேர்ந்தெடுத்தோமா? காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் போய் ஸ்கூலில் ரீல்ஸ் போட்டு காட்டினா அவர் வந்து நீக்கிருக்காங்க. அது நீக்கிறாங்க சார். சார் நீங்கள் அதை விடுங்க. ஆட்சியர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் ரீல்ஸ் போடுன்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூப்பிட்டு மீட்டிங் போடுறாங்க. எதுக்கு சார்னு கேட்குறாரு தேனி மாவட்ட ஆட்சியர்கிட்ட, எதுக்கு இன்ஸ்டாகிராம் ஆட்கள் கொடுங்க, எல்லாமே ரீல்ஸாக போடுங்க, அதாங்க இந்த ஆட்சிக்கு பிடிச்சிருக்குங்கிறாங்க. இதுதான் இது இப்போ ரீல்ஸ் ஆச்சுன்னு சொல்லாமல் என்ன ஆச்சு சார் சொல்லுவாங்க சார். நான் நல்லது நடக்குது சார், நல்லதெல்லாம் நடக்குது சரி, ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் நீங்கள் நிர்வாகம்ங்கிறது உங்களுக்கு தெரியலைன்னு நான் சொல்கிறேன். அந்த கோலம் இருக்கிற காரணத்தினால இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் ஏற்படுதுன்னு நான் சொல்கிறேன். சட்டமன்றத்தின் ஒரு மாண்பு இருக்குது. நீ கேள்வி நேரம் சார், நீ கேள்வி இப்போது சட்டமன்ற உறுப்பினர்களோட கடமை என்ன? தன்னுடைய தொகுதிக்கு தன்னால் என்ன முடியுமோ அதை செய்ய வேண்டும், கரெக்டாக?
அதை நான் எப்படி செய்வேன்? தொகுதி மேம்பாட்டு நிதி தொகுதி மேம்பாட்டு மூலமாக செய்வேன். இன்னொன்று கேள்வி கேட்பேன், சார் எங்கள் ஊரில் எப்போ சார் ஹாஸ்பிட்டல் வரும்? எங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் வரைக்கும் தான் இருக்குது என் தொகுதியில். அப்போ வந்து அதை நான் தரம் உயர்த்தணும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்டாக நான் தரம் உயர்த்தணும். எங்கள் ஊரில் பாலிடெக்னிக் காலேஜ் இல்லை, எங்கள் ஊரில் வந்து ஒரு மீனவர்களுக்கான காலேஜ் ஒன்று கட்டணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கேட்டிங்கன்னா முடியும் முடியாதுன்னு சொல்கிறதா அமைச்சரோட பணி. ஆனால் இனிமேல் கேள்வி கேட்க வேணாம், நம்ம பேசாமல் உட்காந்துக்கன்னா எதுக்கு சட்டம்? அப்புறம் எதுக்கு புத்தக பயிற்சி வைக்கிறீங்க? இப்போ புத்தக பயிற்சியில் யாருமே வரலையா? இல்லை புத்தக பயிற்சியில் விஜயோட 4 படம் போட்டு காமிச்சிங்களா நீங்கள்? இல்லை, புத்தக பயிற்சியில் ஒரு சபாநாயகரே எல்லா உறுப்பினர்களுக்கும் ஒரு கொடுத்தார், கைடே கொடுத்தார். கரெக்ட் சார், கைடெல்லாம் கொடுத்தார்ல சார், அதெல்லாம் படிச்சாங்களான்னு நான் கேட்குறேன். இல்லை, படிச்சிருப்பாங்க. படிச்சிருக்காங்கன்னா அப்படியே சார் கேள்வி நேரத்தில் எங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு புது இடம், எல்லாருக்குமே அந்த சூழல் இருக்கும். இந்த ஆதரவாளர்களாக பேச வரவங்க, அது பிறந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு நடக்க தெரியாது, அந்த குழந்தை தவழுது, அந்த குழந்தைக்கு அனுபவம் இல்லை, ஆனால் நல்லது செய்யும்போது மட்டும் பார்த்தீங்களா நாங்கள் சூப்பராக எப்படி செஞ்சோம் பார்த்தீங்களா? உங்களை பற்றி ஒரு கேள்வியோ இல்லை விமர்சனமோ வச்சா அந்த குழந்தைக்கு நடக்க தெரியாது, அந்த குழந்தைக்கு இன்னும் பேச்சு வரல, இப்படி தான் பேசுகிறாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயமா வந்து அவரோட தொலைநோக்கு பார்வையோட தான் ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு கால அவகாசம், ஒரு 6 மாதம் வரைக்கும் டைம் கொடுக்கும். நான் நிச்சயமாக சொல்கிறேன். அதுதான் வந்து சார் மறுபடியும் சார்ந்த ஒரு பார்வை. அரசியல் நான் வந்து உங்களோட தேர்தல் அறிக்கைகள் குறித்து நானே சொல்கிறேன், யாரும் கேள்வி கேட்காதீர்கள். ஆனால் அவர் வெள்ளை அறிக்கையெல்லாம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ஏதோ ஒன்று, அது வெள்ளை அறிக்கையோ கருப்பு அறிக்கையோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, இப்போ நிதி இல்லைப்பான்னுங்கிறது சொல்கிறாங்க. நிதி எங்கள்கிட்ட வர்றதுக்கு சேர்றதுக்கு டைம் ஆகும், நாங்கள் இப்போ தான் வந்து ஊழலாம் குறைக்கிறோம், லஞ்சத்தெல்லாம் குறைக்கிறோம், அதன் மூலியமாக நாங்கள் நிதியெல்லாம் சேர்க்க போகிறோம். நான் அதை குறித்து கேள்வியே எழுப்பலை. ஆனால் எதற்குமே கேள்வி கேட்காதீங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கேள்வி கேட்காதீங்க, பாலியல் குற்றங்களும் கேள்வி கேட்காதீங்க. வீட்டில் கரண்ட் போனால் என்ன, கரண்ட் போனால் கொஞ்சம் பொறுத்துக்க மாட்டியா, என்ன 4 மணி நேரம் தூங்க இல்லாட்டி நீ என்ன சத்தா போயிடுவோன்னு கேள்வி. அதுதான் நான் சொல்கிறேன். என்ன கரண்ட் போனால் என்ன பெரிய பிரச்சனை? நான் சார் சிம்பிளாக கேட்குறேன். மே 4ஆம் தேதிக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் அப்படி கரண்ட் போகல, மே 4ஆம் தேதியில் வந்து கரண்ட் போகுது. அப்போ நீங்கள் அது எல்லாருமே தான் கேட்குறாங்க. சார் இங்கே சிக்கல் என்ன தெரியும்? அதான் சார், அதையும் கேட்கக்கூடாதுன்னா அதுக்கும் நீங்கள் காரணம் திமுக தான், திமுக அதிகாரிகள் தான், திமுகவுடைய நிர்வாகிகள் தான், திமுக ஆட்கள் தான் சொல்லி சொன்னால் அதை எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க? அது எளிய மக்கள் அவ்வளோ சீக்கிரம் புரிய வைக்க முடியாதுல்ல சார். அது எப்படி சார் புரியும் சார்? நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மின்துறை அமைச்சர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? அவங்க வந்து யாராவது ஐடியாஸ் கொடுத்தா நீ திமுகலான்னு கேட்குறாரு. இதை அவர் கேட்டாருன்னா எந்த அதிகாரியும் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க சார். அதிகாரிகள் எப்பொழுதும் அந்த சேரில் யார் உட்காந்துருக்காங்களோ அவங்களுக்கு விசுவாசியாக மாறிடும். ஒரே நிமிஷம் தான். ஸ்டாலின் தூக்கி ஃபோட்டோ தூக்கி கழட்டி மாட்டு, விஜய் அவர்கள் ஃபோட்டோ மாட்டு, அப்படியே அவங்க மனசு மாறிடுவாங்க உடனடியாக. அவங்களுக்கு சார் இன்னும் சொல்கிறேன், இந்த முறை அரசு ஊழியர்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க நிறைய பேர். இயல்பாக அவங்க தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. 8 லட்சம் ஓட்டு யாருக்கு போங்கிறது இங்கே நம்ம தான் எடுத்தோம். அந்த நிகழ்ச்சியை நம்ம தான் முதல்ல. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த அரசு ஊழியர்கள் தான் சார் உங்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த அரசு ஊழியரை பார்த்து நீ திமுக காரனா நீ கேட்குறீங்களே, அப்போ நீங்கள் கொச்சைப்படுத்தலையா? ராஜ்பவன் சொல்கிறாருல்ல, மக்களை கொச்சைப்படுத்தாதீர்கள், நீங்கள் இதற்கு வாக்களித்தீர்களா என்று கேட்டு, நீங்கள் அறிவாளிகளுக்கு ஏன் வாக்களிகள் கேட்டு கொச்சைப்படுத்தாதீர்கள்னா, அப்போ சீட்டர் நிர்மல்குமாரோ இல்லை மற்றவர்களோ இது திமுக ஆட்களாக இருக்கிறார்கள் என்று சொல்வதன் மூலியமாக நீங்கள் அவங்க அரசு ஊழியர்களை கொச்சைப்படுத்துறீங்க. ஏற்கனவே அரசு ஊழியர்களுக்கு போய் ஆய்வு பண்ண டார்ச்சர் பண்ணுறீங்க. நல்லா வேலை பார்க்குறோன்னு இப்போ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. இது இல்லாமல் இப்படியும் கேட்குறீங்க. டிஏபிஎஸ் வந்துச்சுன்னா டிஏபிஎஸ் வருமா வராதா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதியமைச்சர் சொல்கிறாரு. ஆனரபிள் சிஎம்னு பதில் சொல்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது எந்த அரசு ஊழியர்கள் உங்களுக்காக வாக்களித்தார்களோ அந்த அரசு ஊழியர்களையே நீங்கள் வந்து கொச்சைப்படுத்துகிற வேலையை தானே பார்க்குறீங்க நீங்கள். அப்போ எப்படி உங்களுக்கு கரண்ட் வரும்? இப்போ அதிமுக திமுக அது வந்து எக்காரண கொண்டுமே இணையாது அப்படின்னு சொல்லிட்டு மாறி சொன்னாலும் கூட இதற்கான முயற்சி வந்து பிஜு பட்நாயக் எடுத்தார். ஆமாம் சார், ஆமாம், முயற்சி எடுத்தார். அதை வந்து தடுத்து நிறுத்தியது பண்ருட்டியார். ஆமாம். அது ஏன்னா வந்து 2 கட்சியும் இணையக்கூடாது, தொண்டர்களுடைய உணர்வுக்கு எதிரானது, 2 கட்சியுமே வந்து நிற்க முடியாதுங்கிறது. அது 2 கட்சியிலையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை அந்த ஒரு உணர்வு விஷயத்தை மறந்துட்டு ஏதோ ஒரு லாபத்துக்காக வந்து அதிதீவிரம் காட்டுவதாக அனைவருமே வந்து பேச தொடங்கி விட்டார்கள். அதாவது வந்து அது இடைத்தேர்தல் கணக்கா இல்லை வேறு கணக்கா? ஏன்னா பார்த்தீங்கன்னா என்ன கணக்கு சொல்கிறாங்கன்னா 1977 எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கிறாரு, 3 வருஷத்தில் 80 தோற்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா அது இந்த வருகின்ற நாடாளுமன்ற எலெக்ஷனில் முடிவுகள் வேறு மாதிரியே இருக்கும். நம்ம இணைந்தே பயணம் பண்ணுறோம். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து திமுகவை எதிர்த்து காங்கிரஸ் இருந்தது, காங்கிரஸ் எதிர்த்து திமுக இருந்தது. 2 கட்சிகளும் வந்து அதுக்கு பிறகு ஒன்றாக பயணம் போடுறப்ப ரிசல்ட் வந்து அவங்கள நோக்கி தான் இருந்தது. நீங்களே பார்த்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா நீண்ட நெடிய கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வெற்றியை நோக்கி தான் போனாங்க. அதுபோல் திமுக அதிமுக இணையிற பொழுது இந்த முறை வெற்றி வருமா இல்லை வேறு மாதிரியான ரிசல்ட் அமையும்? இல்லை சார், இது விஜய் வந்து இதில் மூலியமாக பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு விஷயமும் எங்கேயே போகிறதுக்கான வேலைகளை 2 கட்சிகளும் அறியாமல் செய்கிறாங்க. இல்லை சார், உண்மைதான். நீங்கள் அதிமுக சேர்றாங்கன்னா திமுக தீய சக்தின்னு சொல்லி தான் கட்சியை ஆரம்பித்து அது அப்படி தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அந்த வார்த்தையை விஜய் அவர்கள் எடுத்துக்கொண்டார். பல வார்த்தைகள் எடுத்துக்கிட்ட மாதிரி தீய சக்திங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டார். இன்னும் திமுகவுடைய வாக்கள் என்பது அதிமுக எதிர்த்து, அதிமுக வாக்கள் முழுக்க திமுக எதிர்த்து வருகின்ற வாக்கள் தான்.
அப்போ அந்த ஆட்கள் எப்படி ஒன்றாக சேருவார்கள்? அவருடைய கட்சி நிர்வாகிகள் அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் இவ்வளோ நாள் எதிரும் புதிருமா இருந்தோம், இன்னைக்கு விஜய்ங்கிற ஒருத்தரை எதிர்க்கணுங்கிறக்கா நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி முதல்ல ஜெல்லாகுங்கிற ஒரு மிகப்பெரிய கணக்கு. இன்னொன்று, மக்கள் மத்தியில் விஜய் அவர்கள் போய் என்ன சொல்லுவார் பார்த்தீங்களா, என்ன வீழ்த்துறதுக்காக 60 வருஷமாக இருந்த பாரம்பரியமான கட்சிகள் 2 பேரும் ஒன்று இப்பயே சொல்கிறாங்க சேர முயற்சி பண்ண. ஆதவர்ஜனாவோட சனிக்கிழமை இவங்க கூட்டம் சேர்க்கிற மீட்டிங்லாம் பாருங்கள், எதுக்காக நீங்கள் போய் சேர்ந்தீங்க, 2 பேரும் ஒன்று சேர முயற்சி பண்ணாங்கிறத அழுத்தி சொல்றார். அப்போ அவர்கள் கூட்டம் சேர்க்குறாங்களா, அவங்க நோக்கி வராங்களா, சாரசாரியாக வர சார் 2மே நடக்குது சார். அவர் திட்டமிட்டு பண்ணுறாரு, ஆதவர்ஜனா திட்டமிட்டு பண்ணுறாரு, அவங்களும் வராங்க, 2மே தான் நடக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த கூட்டத்தில் அவர் பேசுகின்ற விஷயம் என்பது 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கிற சொல்லிட்டே இருக்கார். அப்போது நீங்கள் அடுத்தடுத்த இடைத்தேர்தல்களில் இது ஒரு ஃபேக்டர் மட்டும் விஜய் அவர்களுக்கு போதும். 2 பேர் சேர்ந்து நான் காலி பண்ண முயற்சி பண்ணுறாங்கப்பா, திமுக அதிமுகவும். இதை எதிர்த்து மக்கள் நிற்கணுமா நிற்கக்கூடாது அப்படின்னா மக்கள் அதை ஆப்வியஸ்லி விஜய் பக்கம் நிற்பாங்க. அது தப்பாக தான் முடியும். அதனால தான் சொல்கிறேன், நடந்து முடித்துங்க. ஒரு 4 இல்லை 3 தேர்தலில் விஜய் தொடர்ந்து ஜெயிச்சிட்டாரு. சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்சிட்டாரு, உள்ளாட்சி ஜெயிச்சிட்டாரு, அடுத்து நாடாளுமன்றம் ஜெயிச்சிட்டாரு. இனிமேல் ஒரு வழியே இல்லைப்பா, 2031 நம்ம 2 பேரும் ஒன்று சேரலாமான்னு யோசிக்கிறது சரி, ஓகே, லாஜிக்காக இனிமேல் நம்ம வெற்றி பெறுவது கஷ்டமாக தெரியுது, நான் பேச ஒன்று சேர்ந்துருவோம்னு சொல்கிறது அது வேற. நடந்து முடிஞ்சிருப்பது ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தல். அந்த ஒரு சட்டமன்ற தேர்தலை வச்சுக்கிட்டு நீங்கள் இவ்வளோ அவசரமாக முடிவு செய்றீங்க. எல்லாரையும் பேச வைக்கிறதுக்கான வேலைகளை 2 கட்சிகளும் எடுக்குதோ என்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கலாம் சார். இப்போ ஆர்எஸ் பாரதி போன்றவர்களே இது பேசுறாங்க அப்படின்னா என்ன தப்புங்கிறது எல்லா தளங்களிலையும் எதிரொலிக்க ஆரம்பிக்குது சார். நிச்சயமா தப்பு சாதகமாகும் சார், நிச்சயமா ஜெயிக்கிறது சாதகமாகும். கண்டிப்பா தப்பு தான். என்ன தப்புனா நிச்சயமா தப்பு தான். இவ்வளவு நாள் நீங்க 2 பேரும் என்னவா இருந்தீங்க? இவ்வளவு நாள் நீங்க ஒவ்வொரு ஊரா போய் பேசும் பொழுது அதிமுக ஒரு ஊழல் கட்சின்னு சொல்லி பேசுனீங்க, இவங்க திமுக ஒரு ஊழல் கட்சின்னு பேசுனீங்க, திமுக தீய சக்தின்னு பேசுனீங்க, திமுக வந்தா ரவுடிசம் வரும்னு சொல்லி பேசுனீங்க, அதிமுக குறித்து நீங்கள் அடிமை கட்சின்னு சொல்லி பேசுனீங்க. அப்போ இதெல்லாம் ஒரே நாள் சரியா போயிடுமா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா 2 கட்சிகளும் மேகதாட்டு அணை குறித்து வேறு விதமான ஒரு விழிப்புணர்வு நோக்கி 2 கட்சிகளும் அறிவிக்கலை. ஆமா. இப்போ அவங்க என்ன, அவங்களோட ஒரே சிந்தனை என்னன்னா விஜய் எப்படி வேறு விதமான கீழே இருக்கலாம், அந்த சிந்தனையை நோக்கி 2 பேரும் இல்லை சார், அது ஆபத்தாக தான் போய் முடியும். நான் சொல்கிறேன், இது தேவையில்லாத, என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வேலை. உங்களுடைய கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் இருக்கிறது பெரிய கிரைசிஸ். அந்த கிரைசிஸ்ல இருந்து தன்னை காப்பாற்றுறது எப்படின்னு அவர் முடிவு பண்ணணும். அவர் செய்ய வேண்டியது உண்மையில சொல்ல, அவர் பதவி விலகணும். முதல்ல இந்த கட்சி உருப்படணும்னு நினச்சாருன்னா, நான் பதவி விலகிறேன், வாங்க எல்லாரும் உட்காந்து பேசுவோம், வெளியே போனாங்களா வாங்க உட்காந்து பேசுவோம், யாரும் வெளியே போகாதீங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, நான் ஏன் சேரை கட்டியமாக பிடிச்சிக்குவேன், வெளியே போகிறவங்களுக்கு நான் திரும்ப பொறுப்பும் கொடுக்க மாட்டேன், கட்சி காலி ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகிறார். அப்போ இந்த கட்சி சுருங்கி என்ன கேட்டிங்கன்னா 10% 12% கட்சியாக மாறும். அதுக்கு எடப்பாடி இவ்வளோ கஷ்டப்படுறாரா? அப்போ அதை சரி செய்ய வேண்டும். திமுக இருக்கிற பிரச்சனை என்ன, இன்றைக்கும் இந்த வெற்றியை எப்படி புரிந்து கொள்வது, இல்லை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் நீங்கள் மறுபடியும் தவறு செய்கிறாங்க. அந்த தவறுகளிலிருந்து நீங்கள் பாடம் கற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. மிக குறிப்பாக ஏழைகளுடைய வாக்கள் திமுக விட்டு போயிடுச்சு. ஏன் போணுச்சு? நீங்கள் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்தீங்க, பெண்கள் படிக்கிற பசங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தீங்க, படிக்கிற இந்த பசங்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் சொல்லி 1000 ரூபா கொடுத்தீங்க, எவ்வளவோ நலத்திட்ட உதவிகள் செஞ்சீங்க. ஆனால் அந்த நலத்திட்டங்களை பெற்றுக்கொண்டவர்களே உங்களுக்கு வாக்களிக்கவில்லைன்னா நம்ம எந்த இடத்துல நம்மளை டிஸ்கனெக்ட் ஆனோம். அந்த ஆய்வு பண்ணுறதை விட்டுட்டு வேற அதை செய்யுங்க. இப்போ சார் 4 லட்சம் கருத்துக்கள் வந்திருக்குன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். இதே மாதிரி எவ்வளவோ லட்சக்கணக்கான கருத்துக்கள் அவருக்கு வந்திருக்கும். இந்த கருத்துக்களை வைத்துக்கொண்டு எங்கே தவறு நடந்தது சார்? அவர் எலெக்ஷன் முன்னாடி ஒன்று சொன்னார்ல, எந்த மாவட்ட செயலாளர் அந்த தொகுதிகளை தோற்றிருந்தாங்களோ அந்த மாவட்ட செயலர் நீக்குவேன்னு சொல்லி சொன்னார். நான் சொல்ல சார், எலெக்ஷன் முடிஞ்ச 3வது நாள் சேகர் பாபு நீங்கள் நீக்கியிருக்கணும். அதுதான் சார் லெசன். நீங்கள் நீக்கியிருந்தீங்கன்னா மற்ற மாவட்ட செயலர்கள் பயப்படுவான். ஏப்பா அவங்க குறுநில மன்னர்கள்ப்பா, அவங்க மேலே எப்படி கை வைக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தலைமை இல்லை. உங்களுக்கு பயப்படணும். பயந்துக்கிட்டு என்ன உங்களே தோக்கடிச்சிட்டாங்க, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அது ஜெயலலிதா இருந்தால் அந்த நடவடிக்கை இருந்துருக்கும், அன்னைக்கே எடுத்துருப்பாங்க சார். அதெல்லாம் நீங்கள் செய்யணும். அப்போ அந்த கட்சியை மீட்கணும்னா உங்களோட மாவட்ட செயலாளர்கள் சேர்பாபுக்கு தெரிஞ்சு செய்தாரா தெரியாமல் செய்தாரா, ஏன் இத்தனை தோல்வி ஏற்பட்டது அப்படிங்கிற நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தணும்ல. அந்த ஆய்வுக்கு உட்படுத்தி எந்த இடத்தில் சரிந்தோம், எந்த இடத்தில் மீள வேண்டும், எப்படி மீள வேண்டும் அப்படிங்கிறதா நீங்கள் பேசணுமே தவிர நமக்கு இனிமேல் எதிர்காலமே இல்லைன்னு நீங்கள் ஒரு வேளை உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நானே சொல்கிற எதிர்காலமே இல்லை. மிக்க நன்றி சார்.